3050ல ஒரு ஃபர்ஸ்ட் கார்டு ப்ரோ. அது வந்துட்டு ஒரு மட்டமான கார்டு ப்ரோ. அதெல்லாம் வந்துட்டு வாங்கவே வாங்காதீங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸை நான் என்னோட சேனல்லையும் படித்தேன். அண்ட் அதே மாதிரி யூசர் ஃபோரம்ஸ்லேயும் வந்துட்டு நிறையவே இதை பார்த்தேன். எனக்கு இந்த 3050 மேலே ஏன் இவ்வளோ ஹேட் இருக்குது அப்படின்ட்டு புரியல. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு யாரை முறைக்கிற? என்ன பர்சனலி கேட்டிங்கன்னா 3050 இஸ் அ கிரேட் கார்டு. நீங்கள்லாம் அக்ரெசிவாக கமெண்ட்ஸை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏன் 3050 ஒரு கிரேட் கார்டு அப்படின்ட்டு சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் there is no such thing as a bad graphic card. Maybe 3050 had a bad pricing அப்படின்ட்டு வேணா சொல்லுவேன். ஏன்னா in my opinion 3050 வந்துட்டு ஒரு கிரேட் ப்ரொடக்டிவிட்டி கார்டு இன் அ பட்ஜெட் அண்ட் அது லைட் கேமிங்க்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி அது அவ்வளோ மோசமான கார்டு, அவ்வளோ மட்டமான கார்டு அப்படின்றது உண்மையாக இருந்துச்சுன்னா அவ்வளோ லேப்டாப்ஸ், நோட் புக் கம்ப்யூட்டர்ஸ், ஈவன் ப்ரீ பில்ட்ஸ் எல்லாம் கூட 3050 கிராஃபிக் கார்டோட வரதை பார்க்க மாட்டீங்க. 3050லாம் மட்டமான கார்டு அப்படின்ட்டு சொல்கிறவங்க நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கார்டு தான். இன் ரியாலிட்டி யாருக்குமே அந்த என்ட்ரி லெவல் ஒரு பேசிக் கார்டு வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காது. இது கார்டுன்ட்டு மட்டும் இல்லை, நம்ம ஒரு வண்டி வாங்க போகிறோன்னா, ஒரு கார் ஷோரூமில் போகிறோன்னா கூட பேசிக் லெவலில் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு யாரையாவது சொன்னோன்னா பேசிக் லெவல் அதெல்லாம் வேணாம், அது வந்துட்டு வேஸ்ட்டு, நீங்கள் அதை விட செகண்ட் இது லெவல் வாங்குங்க, அதுக்கு அடுத்த பெட்டர் மாடல் வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வி ஆர் ஹார்ட் வயர் டு நாட் கோ ஃபார் பேசிக் ஸ்டஃப். ஆப்வியஸ்லி ஒரு செகண்ட் மாடலோ தேர்ட் மாடலோ ஒரு பெட்டர் வேல்யூ இருக்கலாம். பட் உங்களோட பட்ஜெட்டு வந்துட்டு பேசிக் தான் அப்படின்றப்ப நீங்கள் பேசிக் போகிறத விட தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த ஹையர் மாடலுக்கு போகிறது எந்தளவுக்கு சென்சிபிளாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இது நம்ம 3050 கதைக்குமே வந்துட்டு இது பொருந்தும். இப்போ சப்போஸ் யாராவது என்கிட்ட வந்துட்டு ப்ரோ என்னோட பட்ஜெட்டு 15,000, நான் ஒரு 2K எடிட்டிங் பிசி பில்ட் பண்ணோன்னு இருக்கேன், எனக்கு லைட் கேமிங்கும் எனக்கு 60 FPS வந்துட்டு கேம்ஸில் வந்தாலே போதும், அதுக்கு ஒரு கார்டை சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு 3050 தான் சொல்லுவேன். ஏன்னா 3050 இஸ் அ வெரி குட் ப்ரொடக்டிவிட்டி கார்டு. ஆப்வியஸ்லி அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஏஎம்டியோட ரேடியான் கார்ட்ஸ் நிறையவே பெட்டர் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் 3050 வந்துட்டு அந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு ஆல்ரவுண்டர் கார்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக கேமிங்கோட ஸ்டோரி வந்துட்டு அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. சும்மா ஏதாச்சும் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. டேட்டா வச்சுருக்கேன், டேட்டாவோட தான் பேசிகிட்டு இருக்கேன். டேட்டா வச்சுருக்கேன்னு சொன்னவரை தான் ஸ்கேம்லாம் சொல்லி அடித்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளும் 2M சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போ மாதம் பெருசாக ஸ்கேம் பண்ணுவோம். சரி ரைட்டு, ஜோக்ஸ் அபார்ட், 3050யோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அசாசின்ஸ் கிரீட் வல்ஹாலாவில் பார்த்தீங்கன்னா 1660 சூப்பரோட ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் தட் அந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்குது, போத் 1080p அண்ட் 1440p. அதுக்கடுத்து ஷேடோ ஆஃப் த டூம் ரைடரில் பார்த்தீங்கன்னா 1660 சூப்பராக போத் 1080p அண்ட் 1440p ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு சர்பாஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 2060 கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 5 to 8% தான் பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸே வருது உங்களுக்கு. அது போக ரெயின்போ 6 சிஜி, F1 2021 அண்ட் வாட்ச் டாக்ஸ் லீஜியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1660 சூப்பரை விட மச் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் டூம் எட்டர்னல் அண்ட் ஹிட்மேன் 3ல பார்த்தீங்கன்னா ஈவன் 2060வே ஒரு சில இடத்துங்களில் சர்பாஸ் பண்ணுது. அதோட ஆவரேஜ் ஃப்ரேம்ஸ்லேயும் சரி, 1% லோஸ்லேயுமே சரி. மைண்ட் யூ 2060 வந்துட்டு ஒரு மச் ஹையர் வாட்டேஜ் கார்டு தேன் 3050. 2060 கம்பேர் பண்ணுறப்ப 3050ல பவர் ட்ராவுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 100% இட் இஸ் அ குட் ஆல்ரவுண்டர் கார்டு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். மோரோவர் உங்களுக்கு வந்துட்டு ஜிபியூ அப்கிரேடுக்கு அந்த அளவுக்கு நீட் இல்லை, ஒரு 3060 போகிற அளவுக்கு நீட் இல்லை, எனக்கு ஒரு 6GB கிராஃபிக் கார்டே போதும், என்ட்ரி லெவலில் இதுவே போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 3050 கண்டிப்பாக போகலாம். அது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். கடன் வாங்கியாவது 3060 வாங்கிருக்கிறோம் அப்படின்றத நான் என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நல்லா தான் இருக்கும், பட் அது உங்களுக்கு தேவையா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா இப்போது உங்களுக்கு பட்ஜெட் 15K தான், உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே, மேபி அதை வந்துட்டு நீங்கள் ஒரு 3050 வாங்குறதுக்கு பதிலாக 3060 வாங்கினீங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் உங்களோட பட்ஜெட்டே 15K தான், உங்களால் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அண்ட் உங்களுக்கு யூஸ்டு மார்க்கெட்டும் போக வேணாம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 3050 உங்களுக்கு ஒரு கிரேட் 2K கேப்பபிள் எடிட்டிங் கார்டாக இருக்கும். இல்லை எனக்கு அப்கிரேட் பண்ணணும் ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அவசியமா அப்படின்றத நீங்கள் உங்ககிட்டயே கேட்டுக்கணும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஃபுல்ஃபில் யுவர் நீட்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உங்களோட வாண்ட்ஸுக்கு போங்க. ஒரு கிராஃபிக் கார்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அத்தியாவசியம் வந்துட்டு 3050 தான். பட் 3060 இல்லை ஒரு ஹையர் ரேஞ்ச் கார்ட்ஸோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட வாண்ட்ஸில் தான் வரும். எனக்கு 6GB VRAMே போதும் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒரு 12GB VRAM இருக்க கிராஃபிக் கார்டை வாங்கி வச்சுட்டு அதை முழுசாக யூட்டிலைஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு அந்த கார்டுக்கான வேல்யூ இருக்காது.
அண்ட் முக்கியமாக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். என்கிட்ட கமெண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் 3050 நான் வாங்குறேன் ப்ரோ, எல்லாம் மோசமாக இருக்குது அப்படின்றாங்க. அது உண்மையாலுமே அந்தளவுக்கு மோசமான கார்டா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. உங்களோட நீடை அது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு, உங்களோட யூஸ் கேஸுக்கு அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அது உங்களுக்கான பெஸ்ட் கார்டு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இது ஜஸ்ட் லைக் அந்த ப்ரோக்ராமிங்கில் கூட ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, இஃப் இட் ஒர்க்ஸ் டோன்ட் டச் இட் அப்படின்வாங்க. அதே சிமிலர் தான் வந்துட்டு நான் இந்த கிராஃபிக் கார்டுக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ இதுதான் மக்களே, எனக்கு இந்த 3050 மேலே இருக்க ஒரு அன்கண்டிஷனல் ஹேட்ரட்டை அட்ரஸ் பண்ணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.